கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 273ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகம் துன்மார்க்கர் கையில் இருக்கிறது என்று வேதாகமும் சொல்லுகிறது. எனவே எல்லா இடங்களிலும் இருள் தற்போது சூழ்ந்துள்ளது. நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் என்று. எனவே இயேசுவை பின்பற்றும் பொழுது நாமும் ஒளியில் நடந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். தேங்க்யூ.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 273வது வாரத்திலும் கூட யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 12:46. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அநேக நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நம்மளை மேற்கொண்டு விடுமோங்கிற நிலைமை வரும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ அப்படி இருக்கிற சமயத்தில் யாராவது ஒரு சின்ன உதவி செய்தால் கூட நமக்கு அது பெருசாக அந்த நேரத்தில் தோன்றும். உண்மையில அது பெரிய உதவியாக இருக்காது, அந்த சமயத்துக்கு அது பெருசாக நமக்கு தோணும். உதாரணமாக நம்ம ஒரு பஸ்ஸில் போகும்போது நம்ம ஒன்று பேஷ எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம், அல்லது நம்ம 5 ரூபா டிக்கெட் நினச்சிட்டு இருப்போம், அவன் கூட கொஞ்சம் காசு தருதான்னு வச்சுடுங்க ஒரு ஏழ்மையான ஒரு மனுஷனுக்கு. அப்போ அந்த ஆளுக்கு ஒரு 50 பைசா அவருக்கு தேவைப்படும் அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு. இப்போ யாராவது அந்த டிக்கெட் கொடுக்குறவர் அது 50 பைசா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்முடைய கண்கள் என்ன செய்யும், தேடும். அந்த சமயத்தில் யாராவது ஒருத்தர் என்ன யோசிக்கிறீங்க, 50 பைசா வேணும் நான் தாரேன் அப்படின்னு சொன்னால் அந்த 50 பைசா அந்த சமயத்தில் பெரிய உதவியாக நமக்கு என்ன செய்யும், தெரியும். அப்போது அந்த கண்ணை கட்டி காட்டில் விட்டுற சமயத்தில் யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை தந்தால் கூட நமக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக என்ன செய்யும் இருக்கும். பாருங்க, எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம ஒரு காற்றொலியே நம்ம போகிறோம்னு சொன்னால் இருட்டாக இருந்தாலும் கூட ஒரு அடி வெளிச்சம் நமக்கு முன்னாலே இருந்தால் போதும், நம்மளால் அந்த இடத்த அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகவே முடியும். ஒரு அடி நடக்கிறோம், அப்புறம் பழையபடி ஒரு அடி வெளிச்சம் கிடைக்குது. அப்படி ஒரு நிலைமை இருந்தாலே போதும். ஒட்டுமொத்தமாக வெளிச்சம் இல்லாட்டா கூட நமக்கு முன்னாக ஒரு அடி வெளிச்சம் இருந்தாலே நமக்கு என்ன செய்ய போகும். பாருங்க, காரிருள் என்னை செய்யுங்கிற பாட்டில் ஒரு அடி மட்டும் எனக்கு காட்டும் தெய்வரேன்னு சொல்லி இறங்குற மாதிரி அந்த பாட்டு என்ன செய்ய இருக்கும். அருமையான ஒரு பாடல். பாருங்க, ஆண்டவரத்தில் நம்ம விசுவாசம் வைத்தோம்னு சொன்னால் நாம் அவர் என்ன சொல்றாருன்னா, எவனா இருந்தாலும் சொல்றா, யாரா இருந்தாலும் சொல்றா, இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் ஒளியாக நான் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பேன். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நான் செய்ய உதவி செய்யறோமா. வெளிச்சம் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருள். வெளிச்சம் இல்லாட்டா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. வெளிச்சம் இருந்தால் நம்மளால எல்லா காரியங்களையும் நம்மளால திறம்பட செய்ய முடியும். பாருங்க, இந்த பிரான்ஸ் நாட்டில் நமக்கு தெரியும், நல்ல ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த பிரெயில்ங்கிற ஒரு என்ன செய்ய இருந்தார். அவருடைய தகப்பனார் வந்து செருப்பு தைக்கும் ஒரு தொழில் செய்துட்டு வந்தார். வீட்டில் இருந்தால் தொழில் செய்து இருக்காரு. அப்படி இருக்கும்போது 3 வயது அந்த பிரெயில் இருக்கும்போது அவருடைய கண்களில் என்ன செய்து அந்த ஊசி அப்படிதான் என்ன செய்தான் குத்திட்டான். அவருடைய பார்வைகள் மங்கிட்டான். இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தானா என்ன செய்யறதே தெரியாம. அப்படி இருக்கும் பொழுது அந்த 1824ஆம் வருஷம் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் 21வது வயசுல என்ன செய்யிருக்காராம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாராம். அந்த ஐஸ்கிரீம் கவர்ல அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப தடிமனாக இருந்துதான். உடனே இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன நல்லா தடிமா தருது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் இந்த அட்டைகள்ல இது ஊசியால தொலையிட்டு இந்த பிரெயின்ங்கிற முறையை என்ன செய்தார், கண்டுபிடிச்சார். இன்றைக்கு இந்த கண் தெரியாதவர்கள், இந்த கண் பார்வை அற்றவர்கள் அந்த பிரெயில் முறையை அவர்கள் படித்து தடவி பார்த்து படிப்பாங்க. பாட்டு அழகா படிப்பாங்க. எல்லாம் படிச்சு பெரிய பெரிய பட்டாதாரிகளா டாக்டர் பெற்றவங்களாம் பட்டம் பெற்றவர்களெல்லாம் என்ன செய்யறாங்க எனக்கு தெரியும். அருமையான ஒளி. அப்படி கொஞ்சம் அவருக்கான கண் இல்லை, கண்கள்ல ஒளி இல்லை, ஆனா இருதயத்துல ஒளியாக ஆண்டவர் என்ன செய்தாரு வந்தாருங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அருமையான ஒளி. ஆனபடினாலே நம்ம எப்போதும் நம்ம கண் தெரியாத நிலைமையில நம்ம இருக்கோம், வீட்டா இருக்கோம், நமக்கு என்ன வருமானம் வரும்னு சொல்லி தெரியல, நாளைய தேவைகளை நமக்கு எப்படிதான் சமாளிக்கணும்னு தெரியலங்கிற ஒரு இருட்டான ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவங்க, என்ன நம்புறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க அந்த இருளில் இல்லாதபடிக்கு, இந்த பாவ இருளில் இல்லாதபடிக்கு, இந்த கஷ்டங்கிற இருளில் இல்லாதபடிக்கு, கடன்கிற இருளிலே இல்லாதபடிக்கு, நோய்ங்கிற இருளிலே இல்லாதபடிக்கு நான் அவங்களுக்கு ஒளியாக வெளிச்சமாக அவங்களுக்கு ஒரு விடியலாக நான் தெரிவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. பாருங்க, ஆகையினால வேதம் படித்தா மட்டும் போதாது, அதை விசுவாசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய மன இருள் அகல வேண்டுமானால் ஆண்டவரை விசுவாசிக்கணும். பாருங்க, நம்முடைய பயங்கள் நீங்கள்லாம் விசுவாசம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோசனத்தையும் கிடைக்கக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இருக்கு. இந்த காரியங்கள் அநேக நேரங்களில் அந்த வசனம் எனக்கு அதிக ஆளுதலை தந்திருக்கிறது. பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு, பிரச்சனைங்க அந்த டென்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த வசனம் எனக்கு அதிகமாக உதவி செய்யறதுக்காக இருக்கிறது. ஆண்டவர் நீங்களும் அப்படி நினைங்க. ஆண்டவர் விசுவாசிங்க.
ஆண்டவர் நம்முடைய மன இருளையெல்லாம் நீக்கி உங்களுக்கு வெளிச்சமாக எல்லா காரியங்களையும் நன்மை செய்யமாக மாற்றி தருவார். உங்களுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம்